கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அடுத்த வசனத்திலும் ஆண்டவர் மீண்டுமாக ரிப்பீட் பண்ணி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன செய்ய வேண்டும்? இப்படியாக நாம் தேவனை துதிக்க வேண்டும். துதித்து கொண்டிருக்கிற வேளையில் நமக்கு நடக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், குறிப்பாக இந்த வருடத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிற நாம் சம்பூர்ணமாய் சாப்பிடுவோம். சம்பூர்ணமாய் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் நம்ம திருப்தி அடைந்தவர்களாய் காணப்படுவோம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கடந்த வருடம் முழுவதும் நம்மை அதிசயமாக தான் நடத்தி வந்தால், அந்த அதிசயமான தேவன் நம்மோடு கூட வருகிறார். அதிசயங்களும் அற்புதங்களையும் நிச்சயமாக இந்த வரப்போகிற ஆண்டிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதோடு கூட அவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு உறுதிமொழி, நாம் அவரை துதிக்கும் பொழுதும் ஸ்தோத்திரிக்கும் பொழுதும் அவர் நம்மை எதிரிகள் மத்தியில், நமக்கு விரோதமாக இருக்கிற மக்கள் மத்தியில் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார். இப்படிப்பட்டதான வெட்கத்திற்கு பதிலாக நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எல்லா காரியத்திலும் திருப்தியையும் கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுபடினாலே நாம் ஒன்றை கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால், நாம் ஒருபொழுதும் ஆண்டவரத்தில் இருக்கிறபடியினால், அவருடைய உள்ளங்கையில் அவரோடு கூட இருக்கிறபடியினால் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டுமாக சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த வருடத்தில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போவதில்லை என்பதை உறுதியாய் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அவர் நம்மை வழிநடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு அனுதினம் கிடைக்கத்தக்கதான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் அபரிதமாக நீ ஆசீர்வதிக்க போகிறீரா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அதோடு கூட ஒரு காலத்திலும் ஒரு நாளிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.